என்னங்க பேரே வித்தியாசமாக இருக்குது, பொல்லா பிள்ளையார். ஆமாங்க, இவர்கிட்ட இன்னும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எதுக்காக இவருக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பிள்ளையார் எங்கே இருக்கார்? திருநாரையூரில் தாங்க இருக்கார். நம்ம சௌந்தரேஸ்வரர் கோவிலில் தாங்க இருக்கார். இவருக்கு இந்த பேர் ஏங்க வந்தது? நம்ம சின்ன வயசில் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அப்பா ஒருத்தர் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுவார். அப்போது அந்த சிறுவன் கேட்பான், அப்பா பிரசாதம் சாமி சாப்பிடுமா? ஆமாப்பா, கடவுள் சாப்பிட்ட அப்புறம் தானே நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு. ஒரு நாள் அப்பா வெளியூர் போக வேண்டியிருந்தது. இந்த பையன் தினமும் பிரசாதம் கொண்டு வந்தான். சாமி நீ சாப்பிடு அப்படின்னா. சாமி சாப்பிடவே இல்லை. அப்பா சொன்னார நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடலையே அப்படின்னு அவருடைய மடியில் தலையை முட்டிக்க போச்சு அந்த குழந்தை. கடவுளுக்கு பயம் வந்துருச்சு. உடனே நேராக வந்து அந்த குழந்தைக்கு நான் சாப்பிட்றேன்ப்பா நீயே சாப்பிடு அப்படின்னு அவனுக்கும் ஊட்டி விட்டு அவரும் சாப்பிட்டாரு. உண்மைதாங்க, இது நடந்தது தாங்க. சரி, அந்த குழந்தை யார்? நம்ம நம்பியாண்டார் நம்பி தாங்க. இந்த பக்தி ரகசியம் அந்த ஊருக்குள்ளே எல்லாருக்கும் பரவுச்சு. முக்கியமாக ராஜராஜ சோழனுக்கு பரவுச்சு. அவர் அப்போ தான் வந்து நம்மளுடைய இந்த தேவாரத்தை தேடிக்கிட்டு இருந்தார். தேவாரம் எங்கே இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னும்போது இவர் பிள்ளையாருக்கு ரொம்ப நெருக்கமானவர் இந்த நம்பியாண்டார் நம்பி. அவர்கிட்ட கேட்டால் அப்பா ஒழிச்சு வச்சுருக்க தேவாரத்தை அவர் தேடி கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னதுமே அரசர் நேராக வந்து இந்த நம்பியாண்டார் நம்பியை பார்த்து, உன் பிள்ளையார்கிட்ட நீ நிறைய பேசுகிறியே, அதனால் நீ அவர்கிட்ட கேட்டு எனக்கு அந்த தேவாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு சொல்லு. இவரும் பிள்ளையாரை வணங்கி உண்மையை சொல்லு, தேவாரம் எங்கே இருக்குது. அவரும் அந்த கோவிலை காமிச்சு கொடுத்தாரு. அந்த இடத்துல இருக்கிற தேவாரத்தை இந்த நம்பி அண்ணான் தான் ஃபுல்லாக வந்து தொகுத்து கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. நம்ம விளையாட்டாக கேட்ட கதையெல்லாம் உண்மையாகவே நடந்திருக்குங்க. அது எவ்வளோ ஆச்சரியம். அதில் தான் இந்த பிள்ளையாருக்கு பொல்லாத பிள்ளையார் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அமைதியாக இருக்கார் பாருங்க. அதோடு இல்லாமல் இந்த பிள்ளையாருக்கு சக்தி அதிகம். இந்த நம்பியாண்டான் கூப்பிட்டதுமே நேராக வந்து அந்த பக்தனுக்காக அவன் கூட சேர்ந்து விளையாடின காலம் இருக்குது. மகிழ்ச்சியாக உணவு சாப்பிட்ட ஒரு காலமும் இருக்குது. அதனால் இந்த பிள்ளையார்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொன்னீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. இப்படி சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது தாங்க வருத்தமாக இருக்குது. நீங்கள் அடுத்த வாட்டி திருநாரையூர் போனால் இந்த கோவிலுக்கு போங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.